ஹோட்டலில் பார்சலெல்லாம் வந்து அந்த கெட்டியாக வந்து தேங்காய் சட்னி கொடுப்பாங்க இட்லிக்கெலாம். ஸோ அந்த கெட்டி சட்னி எப்படி செய்யலாம் அதை தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கெட்டி சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரை மூடி தேங்காய், 30 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை, அரை இன்ச் இஞ்சி, கொஞ்சம் புளி, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான் இதுக்கு வந்து தேவையான பொருள். இப்போது கெட்டி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த கெட்டி சட்னி செய்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் வந்து நார்மலாக சட்னி அரைக்கிறது வந்து துருவலாக போடுவோம். ஆனால் இந்த மாதிரி கெட்டி சட்னி வேணுன்ற போது மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பல்லாக போட்டு பாருங்கள். ஏன்னா அந்த பல்லாக போட்டிங்க அப்படின்னா அதோடைய நம்ம அரைக்கும் போது அந்த டெக்ஸ்டர் நல்லா கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் நரன்னு இருக்கும். ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும். அதே டெக்ஸ்டர் ஹோட்டலில் கொடுப்பாங்களா அதே டெக்ஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பல்லாக போட்டுருங்க. நீங்கள் தேங்காய் பத்து மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக வந்து போட்டுக்கோங்க. எல்லாம் மிக்சியில் வந்து சரியாக அரைப்படாது. ஓரளவுக்கு வந்து அந்த பூண்டு சைஸ் அந்த அளவுக்கு வந்து தேங்காய் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா. அந்த பச்சை மிளகா வந்து நான் 2 வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால 2 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ப ஒரு 3 அல்லது 4 நார்மல் மீடியம் சைஸாக இருந்த மிளகானா ஒரு 3, 4 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 30 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை. அந்த பொட்டுக்கடலை எப்படின்னா நிறைய போட்டுறாதீங்க. தேங்காய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு 1/4 பங்குக்கு வந்து பொட்டுக்கடலை போடுங்க. கலர் மாறினா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் புளி, ஒரு அரை இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா சீச்சிட்டு கழுவிடுங்க. ஏன்னா இஞ்சில் வந்து மண் இருக்கும். ஸோ அதனால் நல்லா கழுவிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா சீச்சிட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியும் வந்து ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. இது இவ்வளோ தான். ஸோ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரையாக இந்த அளவுக்கு கெட்டி பதம் வர வரைக்கும் வந்து அரைச்சி எடுத்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருங்க. ஸோ திக்காக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே எடுத்துருங்க. தாளிப்பு எதுவுமே தேவையில்லை. கெட்டி சட்னி ரெடி. வாங்க இப்போ நம்ம ஹோட்டலெல்லாம் வந்து பார்சல் பண்ணாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து கெட்டி சட்னியை பார்சல் பண்ணலாம்.